Hello friends, welcome to Kitchen to Plate. நான் உருளைக்கிழங்கு வேக போடுறத பார்த்துட்டு என் பொண்ணு கேட்குறா, இன்னைக்கும் ஆலு பராத்தாவாமா, வேற எதுவுமே செய்ய தெரியாதா உனக்கு அப்படின்னு. சரிம்மா, நீ என்ன சொல்றியோ நான் செஞ்சு தரேம்மா, உருளைக்கிழங்கு வச்சு ஏதாவது சொல்லு, செஞ்சு தரேன்னு சொல்ல. சரிம்மா, பன் பராத்தா பண்ணித்தா அப்படின்னு சொன்னா. உருளைக்கிழங்கு வேக வச்ச கையோட வெங்காயத்தோட ரிங்ஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் உள்ளே இருக்கிற பகுதியை குட்டி குட்டியாக நறுக்கி இது மாதிரி வச்சுட்டேன். பன் பராத்தாவா அப்படின்னு என்னம்மா, இதெல்லாம் நீ எங்கேருந்து கண்டுபிடிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, வெளியிலலாம் போகிறோம்லம்மா, சாப்பிட்றோம்ல, அங்கெல்லாம் பார்த்தேன், அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறா. உருளைக்கிழங்கு வெந்த கையோட தோலை எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதில் ஜீரகத்தை சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, காஞ்ச மாங்காய் பொடி, அப்புறம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி மேலே எண்ணெய் மிதக்கும் போது நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பண்ணி கொடுக்கறதுனால நான் கொஞ்சமாக தான் மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் எண்ணெய், கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சுக்கோங்க. இதை 2 பாதியாக பிரித்து உருட்டிட்டு மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சப்பாத்தி இடுற மாதிரி இட்டுக்கோங்க. பெருசு பெருசாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ண சப்பாத்தி மாவு மேலே நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் ரிங்ஸை வச்சு அதுக்குள்ளே தேவையான அளவு ஸ்டஃபிங்ஸ் வச்சுட்டு மேலே சீஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால சீஸ் வைக்கிறேன், பெரியவங்களுக்கு அப்படியே சாப்பிடலாம். செஞ்சுட்டு இதுக்கப்புறமா இது மேலே இன்னொரு சப்பாத்தி செஞ்ச லேயர் வச்சு மூடிடுங்க. இந்த மாதிரி கிளாஸ் இருந்துச்சுன்னா எல்லா ஆனியன் ரிங்ஸையும் தனித்தனியாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பிரிச்சுருங்க. எவ்வளோ க்யூட்டாக பன் சைஸில் அழகாக இருக்குல்ல என் பொண்ணு சொன்ன மாதிரியே. இப்போது ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 2 சைடும் ஈவனாக ப்ரௌன் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், பன் பராத்தா ரெடி. பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து சொல்கிறா, போமா அதே ஆலு பராத்தாக்குள்ளே சீஸ் வச்சு கொடுத்த மாதிரி இருந்துச்சு, இதுதான் பன் பராத்தான்னு சொல்கிறாங்களா, நான் வேற என்னமோன்னு நினச்சேன். இப்படி தான் குழந்தைங்கள ஏமாற்ற வேண்டியதாக இருக்குது. விதவிதமாக உள்ள கேட்குறாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.